Hello students, இன்னைக்கு CBSE class 10 பாலினாமியல்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிகிரி ஆஃப் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போது இதை பார்த்தோன்னே டிகிரிங்கிறது என்ன? எக்ஸோட ஹையஸ்ட் பவர், எதோட பவர் ஹையஸ்ட்டாக இருக்கோ அதுதான் டிகிரி. இப்போ இதை பார்த்தோன்னே பிளைண்டாக நம்ம 4ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டுமே என்னவா இருக்குது? மல்டிப்ளையாக இருக்குது. இங்கே கான்ஸ்டன்ட் இல்லை, இங்கே எக்ஸ்ன்ற டேர்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ண பிறகு தான் நம்ம என்ன சொல்ல முடியும்? இதோட டிகிரியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் இது 1 மார்க்கில் தான் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸை எடுத்து எக்ஸோ நீங்கள் எல்லா டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. x into x square, x cube, x into x, x square, x into x power 4, x power 5, x into 1, x. ஓகேவா? 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1ஓட மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 into x square, x square. 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது சேம் அதே தான் வரும். ரைட்டா? லைக் டேர்ம்ஸ் இருக்கு, கேன்சல் பண்ணுங்கள். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் பவர் 5 மைனஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1. இப்போது எக்ஸோட பவர் எது ஹையஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். என்னது? 5 தான் இல்லையா? எக்ஸோட பவர் 5 தான். அதுதான் நம்ம என்ன சொல்லணும்? டிகிரி. ஹையஸ்ட் பவர் எதுவோ அதுதான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கொஷினை பார்த்தோன்னே சொல்லாதீங்க. இது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிட்டு அது ஒரு 2 செகண்ட்ஸ் தான் ஆகும், போட்டு டிக் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் 2 and 3 ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரட்டிக் பாலினாமியல். நம்மளுக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் தான் என்னது? 2ம் 3ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளே இதில் இருக்க ஏ வேரியபிள் பி வேரியபிளோட வேல்யூவை நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த பாலினாமியலை நான் பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 டைம் எக்ஸ் ப்ளஸ் பி. ஓகேவா? இப்போது இதோட ஜீரோஸ் இருக்கு இல்லையா? ஜீரோஸ்னால் என்ன? இப்போ இந்த பாலினாமியலை அந்த வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஓகேவா? அப்படின்னா பி ஆஃப் 2ஓட வேல்யூ 0. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க வந்து இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் அப்படின்னு சொன்னதுனால, ஜென்ரலாக ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ரூட்ஸ் எப்படி எடுப்பீங்க? ஆல்ஃபா பீட்டான்னு எடுப்பீங்க இல்லையா? அந்த வேல்யூவை அவங்களே கொடுத்துட்டாங்க, 2 3ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ அது பி ஆஃப் 2ஓட வேல்யூ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனில் போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏவோட வேல்யூ தெரியாது. எக்ஸுக்கு பதிலாக தான் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஓகேவா? இந்த 2 எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 டைம்ஸ் ஏ 2a, 1 டைம்ஸ் 2 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போது 2a ப்ளஸ் பி 4 ப்ளஸ் 2 6 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இன்னொரு 0 ஆஃப் த பாலினாமியல் என்னது? 3. அப்போது பி ஆஃப் 3 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 டைம் 3 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? 3 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 9. 3 டைம்ஸ் ஏ 3a, 1 டைம்ஸ் 3 3 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. ஓகே, 3 டைம்ஸ் ஏ ப்ளஸ் பி, 9ம் 3யும் கான்ஸ்டன்ட் இல்லையா? கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிங்கன்னா 9 ப்ளஸ் 3 என்ன? 12. ஓகே, இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷனையும் அல்ஜிப்ரா மெத்தடில் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏபியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 2a ப்ளஸ் பி ப்ளஸ் 6. இங்கேயும் 3a ப்ளஸ் பி, இங்கேயும் பி இருக்குது. சரி, ஓகேவா? அப்போது செகண்ட் ஈக்குவேஷன் 2a plus b plus 6 equal to 0. Third equation 3a plus b plus 12 equal to 0. ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? நம்ம தான் இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணுமா ஆட் பண்ணுமா? இப்போ b ப்ளஸ் பினா 2b, சிம்பிள் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்? கேன்சல் ஆகுன்றதுனால நம்ம இது ரெண்டு ஈக்குவேஷனும் என்ன பண்ணுறோம்? சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? 2 மைனஸ் 3 என்ன? மைனஸ் a. 6 மைனஸ் 12 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு? மைனஸ் a மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. மைனஸ் a மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. மைனஸ் a ஈக்குவல் டு ப்ளஸ் 6. நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தான் தேவை. அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் 6. ஓகேவா? ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் 6. ஓகேவா? ஏவோட வேல்யூ மைனஸ் 6 எடுத்துகிட்டு போய்
செகண்ட் ஈக்குவேஷன் இல்லை தேர்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2a + b + 6 = 0. ஏவோட வேல்யூ -6 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? 2 × -6 -12 + b + 6 = 0. -12 + 6 என்னது? -6 = 0. -6 ரைட் சைட் போனால் +6. நம்மளை ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2y² + 7y + 5 அப்படிங்கிறது பாலினாமியல். அந்த பாலினாமியலோட ஜீரோஸ் தான் எனது ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஆல்ஃபா + பீட்டா + ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது. காரணம் என்னென்னா ஆல்ஃபா + பீட்டாங்கிறது எனது சம் ஆஃப் 0. ஓகேவா? ஆல்ஃபா × பீட்டாங்கிறது எனது ப்ராடக்ட் ஆஃப் 0. அப்போது நம்ம சம் ஆஃப் 0வும் ப்ராடக்ட் ஆஃப் 0வும் கண்டுபிடிச்சிட்டா நம்ம இந்த வேல்யூவை என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியலை நான் P ஆஃப் y அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். 2y² + 7y + 5. ஓகேவா? ஜென்ரல் ஃபார்ம்னும் போது நம்ம இதில் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி எடுப்போம்? py அப்படின்னா ay² + ay + கான்ஸ்டன்ட் இல்லையா? ay² + by + கான்ஸ்டன்ட். இப்போது பாருங்கள், அப்போ y² கோஎஃபிஷியன்ட் தான் என்னது? a. y கோஎஃபிஷியன்ட் b. கான்ஸ்டன்ட் c. ஓகேவா? சரிங்களா? இப்போ நம்ம சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சம் ஆஃப் ஜீரோஸ் இப்போ இந்த இடத்துல என்னென்ன உங்களுக்கு ஜீரோ பாலினாமியல், ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் எது? ஆல்ஃபா பீட்டா. அப்போ சம்னா என்ன? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். ஃபார்முலா -b/a. மைனஸ் ஃபார்முலா இருக்க மைனஸ், பியோட வேல்யூ 7, ஏயோட வேல்யூ 2. இதுதான் என்னது? சம் ஆஃப் ஜீரோ. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸுங்கிறது நம்மளோட ஜீரோஸ் ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஆல்ஃபா × பீட்டாவோட ஃபார்முலா என்ன? c/a. சியோட வேல்யூ 5, ஏயோட வேல்யூ 2. ஓகேவா? இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னு பாருங்கள். ஆல்ஃபா + பீட்டா + ஆல்ஃபா × பீட்டா. ஓகேவா? ஆல்ஃபா + பீட்டாவோட வேல்யூ என்ன? -7/2. ஆல்ஃபா × பீட்டாங்கிறது என்னது? ப்ராடக்ட் ஆஃப் 0. ப்ராடக்ட் ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன? 5/2. ஓகேவா? டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. நியூமரேட்டரை நம்ம என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணோம். ஏன்னா இங்கே மைனஸ் × ப்ளஸ் என்னது? மைனஸ். ஓகேவா? அப்போது -2/2. ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? ஆல்ஃபா + பீட்டா + ஆல்ஃபா பீட்டா 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா -1. ஓகேவா? ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம். இஃப் 1 0 ஆஃப் த குவாட்ரட்டிக் பாலினாமியல், ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்களா? f of x = 4x² - 8kx + 8x - 9 is negative. இப்போது இதை இப்படி ரீட் பண்ணுங்கள். 1 0 ஆஃப் த குவாட்ரட்டிக் பாலினாமியல் இஸ் நெகட்டிவ் ஆஃப் தி அதர். நம்மளுக்கு தெரியும் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் இருக்கோ? 2 ஜீரோஸ் இருக்கும். அதில் ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோஸ் விட நெகட்டிவாக இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீரோ 2ஆக இருந்தால் இன்னொரு ஜீரோ -2ஆக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது அதுதான் நம்மளோட க்ளூ கோடு. இப்போ நம்ம இந்த பாலினாமியலுக்கு நான் ஆல்ஃபான்னு ஒரு ஜீரோஸ் எடுத்தேன்னா இன்னொரு ஜீரோவை என்ன எடுக்கணும்? -ஆல்ஃபான்னு எடுக்கணும். ஓகேவா? அதை வச்சு நம்ம சம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த, இப்போ இதோட ஜீரோஸையும் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் முதல்ல எடுத்துக்கிறேன். f of x = 4x² - 8kx + 8x - 9. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த -8kxம் இந்த 8xம் இது ரெண்டுமே எக்ஸோட டேர்ம்ஸ் தான் இல்லையா? இப்போ இதில் நான் -xை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா -xை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா எப்போ நீங்கள் மைனஸை காமனாக வெளில எடுக்கிறீங்களோ மைனஸாக இருக்க டேர்ம் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ 8k. ஓகேவா? ப்ளஸ்ஸாக இருக்க டேர்ம் என்ன ஆகிடும்? -8. ஓகேவா? 8ஐ காமனாக எடுக்கலாமான்னு யோசிக்காதீங்க. நம்மளுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் தேவை. சரியா? ஓகேவா? இப்படி எடுத்தாச்சு இந்த பாலினாமியலை. இப்போ இங்கே ரூட்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்க? இப்போ இதோட ரூட்ஸ் எப்படி இருக்குது? ரூட்ஸ் ஆல்ஃபா, இன்னொன்று -ஆல்ஃபா. ஏன்னா ஒரு ரூட் 1 0 ஆஃப் த பாலினாமியல் இன்னொரு ஜீரோவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்று ஆல்ஃபான்னு எடுத்திருக்கேன், இன்னொன்று என்னது? -ஆல்ஃபா. ஓகேவா? நம்ம சம் ஆஃப் 0 போடலாமா?
சம் ஆஃப் ஜீரோங்கிறது என்னது? ரெண்டு ஜீரோஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஆல்ஃபா ப்ளஸ் இன்னொன்று என்னது? மைனஸ் ஆல்ஃபா. ஃபார்முலா என்னது? மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 0 மைனஸ் பியோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னது? ஏ. அப்போ ஏங்கிறது 4. ஓகேவா? அப்போது இந்த இடத்துல பிங்கிறது நல்லா கவனிங்க. 8k மைனஸ் 8 மட்டும் சொல்லாதீங்க, மைனஸோடு சேர்த்து சொல்லுங்கள். ஓகேவா? மைனஸை விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? அப்போ பிங்கிறது என்னது? மைனஸ் ஆஃப் 8k மைனஸ் 8. ஓகே, சியோட வேல்யூ மைனஸ் 9. ஓகேவா? அப்போ இந்த வேல்யூவை ஃபார்முலால இருக்க மைனஸ் இது, பியோட வேல்யூ மைனஸ் ஆஃப் 8k மைனஸ் 8 டிவைடட் பை ஏவோட வேல்யூ என்ன? 4. ஓகே, டினாமினேட்டில் இருக்க 4 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும். 4 டைம்ஸ் 0 என்னது? 0. ஓகே, மைனஸ் இன்டு மைனஸ் என்னது? ப்ளஸ். அப்போது ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, மைனஸ் 8 லெஃப்ட் சைட் போனால் ப்ளஸ் 8. ஓகே, இது மல்டிபிள் ஆஃப் 8ஆ? மல்டிபிள் ஆஃப் 8 லெஃப்ட் சைட் போனால் என்ன ஆகும்? டிவைட் பை 8. தேர்ஃபோர் k ஈக்குவல் டு 1. கேயோட வேல்யூ என்ன? 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம கே மட்டும் கண்டுபிடிக்க சொல்ல, இந்த பாலினாமியலுக்கும் ஜீரோஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க? kx ஸ்கொயர் ப்ளஸ் 3kx ப்ளஸ் 2 அப்படின்னு நமக்கு இன்னொரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்களா? இந்த பாலினாமியலுக்கு கேயோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 1 ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? கேக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் 3 டைம்ஸ் 1 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஏன்னா இது ஒரு பாலினாமியல். சரிங்களா? 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3 இன்ட்டு எக்ஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போது நம்மளுக்கு இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோமா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுவீங்க? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணுங்கள் வித் சிம்பிளோட. ஓகேவா? அப்போ 1 இன்ட்டு 2 2 ப்ளஸ் 2. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? ப்ளஸ் 3. ஓகேவா? மல்டிப்ளை பண்ணால் 2 அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 1 டைம் 2 மட்டும்தான். பாருங்கள், 1 டைம் 2 1 2 1 ப்ளஸ் 2 3. சரிங்களா? எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிருச்சு. சரியா? இதை எப்படி எழுதணும்? எக்ஸ் ஸ்கொயர் இந்த 3xக்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு இருக்க இந்த நம்மளுக்கு கிடைச்ச இந்த 1 2வையும் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x. 1 இன்ட்டு எக்ஸை தான் நான் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன், 2 இன்ட்டு எக்ஸ் 2xன்னு எழுதியிருக்கேன். கான்ஸ்டண்ட்டை அப்படியே எழுதணும். ஓகேவா? இப்போ இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுங்க. எக்ஸை காமனாக எடுத்தீங்க, ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் எக்ஸை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1. ஒரு நம்பரை எழுதுகிற மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு திருப்பி இங்கே என்ன ஃபேக்டர் வந்திருக்கோ எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அதே எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே எழுதுங்க. தேர்ட் டேர்மோட உங்களோட ஃபஸ்ட்டு இதை கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 2x இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம ப்ளஸ் 2 போட்டால் மேட்ச் ஆகும். பாருங்கள், திருப்பி கிராஸ் செக் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் எக்ஸ் 2x ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் 1 என்ன 2 வருதான்னு கண்டிப்பாக கிராஸ் செக் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போது இந்த 2 ப்ராக்கெட் பதிலாக ஒரு தடவை இந்த தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸு இந்த ப்ளஸ் 2 அதை ஒரு ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ங்கிறது 1, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? -1, எக்ஸ் ஈக்குவல் டு -2. அப்போது இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் என்னது? -1 அண்ட் -2 தான் இந்த பாலினாமியலோட ஜீரோஸ். ஓகேவா? 5th கொஷின் பார்க்கலாம். இஃப் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல், இந்த பாலினாமியல் ax ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதில் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை இதில் பாருங்கள், இந்த பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? ஏ. அந்த ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்து வேறு என்ன பண்ணோம்? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியலை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு p ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ax ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 6. இப்போது இதில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? ஏ தான் இல்லையா? அப்போ ஏவோட வேல்யூ ஏ. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, அப்போ பியோட வேல்யூ என்ன? -6. சியோட வேல்யூ -6. ஓகேவா? இப்போது நம்மளை கொடுத்துருக்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல். இப்போ இந்த பாலினாமியலோட ஜீரோஸ் வந்து நான் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அப்போ ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளை பண்ணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஃபார்முலா என்ன? சி பை ஏ. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ தான் அவங்க கிவனில் இருக்குது 4. அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சியோட வேல்யூ -6. இங்கே பாருங்கள், ஏயோட வேல்யூ ஏ தான். அப்போ ஏக்கு பதிலாக ஏவே சப்ஸ்டியூட் பண்ண
கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ மைனஸ் 6 இந்த 4 இங்கே வந்து என்ன ஆகும் டிவைடு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன -3/2. ஏவோட வேல்யூ -3/2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மள வேறு என்ன கேட்டிருக்காங்க சம் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். அப்போது இது சம் ஆஃப் ஜீரோ அப்படின்னா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் நான் ஆட் பண்ணும் இல்லையா. சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்னது -b/a. பியோட வேல்யூ ஃபார்முலாவில் இருக்க மைனஸு, பியோட வேல்யூ -6, டினாமினேட்டரில் ஏவோட வேல்யூ -3/2. ஓகேவா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது +6. டினாமினேட்டரில் இருக்க ஃப்ராக்ஷன் நியூமினேட்டருக்கு வரும்போது ரெசிப்ரோக்கலாக இருக்கும் ரைட்டா. 2/-3. ஓகேவா. அப்போது 3 × 1 3 × 2 3 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். 2 2s are 4. டினாமினேட்டரில் -1. டினாமினேட்டரில் இருக்க மைனஸை நம்ம என்ன பண்ணலாம் நியூமினேட்டரில் எழுதிடலாம் -4ன்னு. அப்போ டினாமினேட்டரில் இருக்க 1 நம்ம போட தேவையில்ல. அப்போ சம் ஆஃப் ஜீரோஸோட வேல்யூ என்ன -4. ஓகே புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதனா சாப்டர் பார்க்கணும், உங்களுக்கு எதனா சம் டவுட்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. இதே மாதிரி வீடியோவாக எடுத்து கூட உங்களுக்கு போடுறேன். எதனா சாப்டர் ரொம்ப டவுட்டாக இருக்குது, அது பேசிக்கே தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.